யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. இதை எப்படி பண்ணிட்டு போறா? தேவி வந்து சாப்பாடு எடுத்து வை. இதோ வரேங்க. தேவிகா வாழ்க்கைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன ஏதோ உனக்குள்ளேயே பேசிக்கிற? ஒண்ணும் இல்ல. திடீர்னு வீட்டு வாசல்ல உனக்கு என்னாச்சு? நீயும் அக்காவும் அவ்வளோ எமோஷனலா நடந்துக்கிட்டீங்க. நான் பார்த்தது பரவாயில்ல, வீட்டுல வேற யாராவது பார்த்திருந்தா, முக்கியமா அம்மா பார்த்திருந்தா, அவங்களுக்கும் உங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வந்தா அப்ப என்ன பண்ணுவ? தெரியல அர்ஜுன், வேணும்னு பண்ணல. ஆனா என்னவோ எப்படி சொல்றதுன்னு புரியல. இத்தனை நாளா வீட்டை விட்டு வரும்போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்ல. என்ன ஃபீல் அது? என்னவோ என் அக்காவை நான் தனியா விட்டுட்டு வர மாதிரி, அவளுக்கு யாருமே இல்லாத மாதிரி. என்னவோ மனசுல ஒரு பெரிய பாரம், ரொம்ப அழுத்தமா இருக்கு அர்ஜுன். அது உங்க அக்காவை நினைச்சு இல்ல, கவுன்சிலிங் வரல அத நினைச்சு. ஆமா, உனக்கு சொன்னாலும் புரியாது. உன் நினைப்பு எல்லாமே கவுன்சிலிங் மேல மட்டும்தான் இருக்கு. கடவுளே, இன்னைக்கு தேவி அக்காவை விட்டுட்டு வரும்போது மனசு ஒரு மாதிரி வலிச்சுது. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு காரணம் தெரியல. ஆனா தேவி அக்காவுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு. அது ஒரு மாதிரி படபடப்பா ஃபீல் ஆகுது. கடவுளே, அக்காவுக்கோ குழந்தைக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது.